இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல தலைமுறைகளையே மாற்றலாம்.
மகிழ்வேனில் திளைத்திட மனம் ஒன்றி உழைத்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இரக்கம் பெற்றிட இறைமையை உணர்ந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இன்னல்கள் தாங்கிட இன்னுயிர் இழந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பதசானிசா ரிமகமரே நமபாமகாரி சததபா. பொய்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்பவருக்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன். என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நாம் கடவுளின் செல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவருக்கு உகந்ததையே செய்ய வேண்டும். மிகவும் குறிப்பாக அவரின் இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை நம் யாவருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த ஆசை, ஆவல் அனைத்தும் இந்த அருமையான நாளிலே இந்த இறைவாக்கு பகுதியின் வழியாக நிறைவுக்கு வருகிறது. என்ன செய்தால் அந்த ஆசைகள் நமக்கு நிறைவு பெறும்? முதலிலே 100 விழுக்காடு நம்பிக்கை. இந்த இறைவார்த்தையில் வருகின்ற நூற்றுவர் தலைவர் என்றாலே 100% நம்பிக்கை கொண்டவர் என நாம் சொல்லிவிடலாம். தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அல்ல, இயேசுவின் மீது ஆழமான, அடர்த்தியான, அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதுதான் இயேசுவின் இதயத்தில் அவருக்கு இன்றியமையாத இடத்தை கொடுத்தது. இரண்டாவது, 100% விழுக்காடு தாழ்ச்சி. தாழ்ச்சிக்கு பெயர் போனவர் நூற்றுவர் தலைவர் தான். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார் பாருங்கள். கடவுள் முன் தான் தூசிக்கும் சாம்பலுக்கும் மதிக்கத்தக்கவன் என்று ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி கொண்டாரே, அதே போல மிகவும் தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்தியவர் உயருகிறார். இயேசுவின் பார்வையில் உயர்ந்தவர் அவர் இதயத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்கிறார். ஆண்டவனின் பாராட்டை பெறுகிற மனிதனுக்கு கேட்டவையெல்லாம் குறைவின்றி கிடைக்கும் அல்லவா? ஆண்டவனும் கொடுப்பான், அயலாரும் கொடுப்பார், அருகில் இருப்பவனும் கொடுப்பான். ஆகவே அவனுடைய பணியாளர் உடனே நலமடைகிறார்.
இயேசுவின் பாராட்டை பெறுகின்ற விதத்திலே தன் கடவுள் நம்பிக்கை வளர்த்து கொண்டார். வானத்திலிருந்து வந்ததல்ல கடவுள் நம்பிக்கை, தெய்வீக உறவோடு தினமும் நம் வாழ்க்கையை வாழ்வதில் வளர்வது. வாழ்ந்து வளர்க்கவில்லை என்றால் கடவுள் நம்பிக்கையை இழப்பதும் எளிது. இந்த நூற்றுவர் தலைவர் கடவுள் நம்பிக்கையை தன் வாழ்விலே வளர்த்தவர். அன்பு, அக்கறை, மனிதாயுமானம் உள்ளவராக இருந்தார். எனவேதான் நோயுற்ற பணியாளுக்காக முன்னின்று செயல்படுகின்றார். அவர் தம் மக்கள் மீது அன்புள்ளவர், கடவுள் அறிவு நிறைந்தவர். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அன்பு செயல்களால் தான், தர்மங்களால் கடவுள் நம்பிக்கையை வளர்த்துள்ளார். சும்மா பேச்சு மட்டுமல்ல, தொழுகை கூடம் கட்டி கொடுத்துள்ளார். பணிவு, தன்னடக்கம், எளிமை போன்ற பண்புகளை வளர்த்து கொண்டார். இவ்வாறு கடவுள் நம்பிக்கையில் தினமும் தன்னை வளர்த்து கொண்டதால் இயேசு அவரை பாராட்டுகிறார், கேட்டதையும் கொடுக்கிறார். நம்ம எப்படி? ஆமேன். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகப்படுத்தும். நம்பிக்கை அதிகமாக சில சமயங்களிலே தலைக்கணமும் கூடிவிடுகிறது. நாங்கள் தலைக்கணம் இல்லாத, அதே வேளையிலே பணிவோடும் தாழ்ச்சியோடும் நடக்கக்கூடிய மனிதர்களாக மாறி உமது பாராட்டை அதிகமாக பெறுகின்ற பாமர மக்களாக எங்களை பார்த்து பாசத்தோடு எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
உயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.